அன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சிட்டு அந்த மாசம் சம்பள பணத்தை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்த மீனா அப்ப அவளுடைய தோழி சீதாட்ட, போன மாசம் நிறைய லீவு போட்டுட்டேன், அதனால தான் சம்பளமும் கம்மியா வந்திருக்கு. இந்த 15,000 ரூபா மட்டும் வச்சு எப்படித்தான் இந்த மாசம் முழுக்கும் குடும்பத்தை நடத்த போறேனே தெரியல. அப்ப தோழி சீதா, ஆமா ஆமா, உன்னோடது குடும்பமே இல்லடி, அது ஒரு சின்ன பள்ளிக்கூடம். எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா கண்டிப்பா உன் ஒருத்தி சம்பளம் மட்டும் பத்தாதுடி அப்படின்னு சொல்லும்போது மீனா மனசுக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துச்சு. என்னடி பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பினாங்க. இந்த பக்கம் வீட்டுல லக்ஷ்மி அம்மா, ஏங்க இந்த புடிங்க, இந்த மாசத்தோட மளிகை சாமான லிஸ்ட் போய் வாங்கிட்டு வாங்க. அப்ப சண்முகம், என்னது, நான் போய் வாங்கிட்டு வரதா? லக்ஷ்மி, எங்கிட்ட ஏது காசு அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரியும், இன்னைக்கு தேதி 1, மருமக எப்படியும் சம்பளத்தோட தான் வருவா. அவ வந்த உடனேங்க முதல் வேலையா காசை வாங்கிட்டு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மருமக மீனா வீட்டுக்குள்ள வந்தா. மீனாவை பார்த்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா வந்துட்டியா? சரி சரி, இந்த மாசத்தோட மளிகை சாமான லிஸ்ட மாமா கிட்ட கொடுத்துருக்கிறமா, காசு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி லிஸ்ட வாங்கி பார்த்தா மீனா. லிஸ்ட பார்த்த மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, மளிகை சாமானமே 4,000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேற வழி இல்லாம 4,000 ரூபாவையும் எடுத்து கொடுத்தா. சண்முகமும் அத வாங்கிட்டு போனாரு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா, உன் கையால காஃபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. மீனாவும் ரொம்ப டயர்டா தான் ஆபீஸ்ல இருந்து வந்தா. இருந்தாலும் சரிங்கத்த, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா. அப்போ உள்ள வந்த ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்னடா ஆச்சு, அவன் மகன் வாடி போய் இருக்கு. அம்மா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போன கம்பெனிலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை இல்லம்மா. ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனி தான் 2 மாசத்துக்கு முன்னாடியே இழுத்து மூடிட்டாங்க. இனிமேலாவது படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும்னு போனா அதுவும் எனக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கலமா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்ப மீனா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு மனசுக்குள்ள, அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை சீக்கிரமா கிடைச்சா நல்லாதான் இருக்கும், தனியா சமாளிக்கவே முடியல. இந்த பக்கம் ரவியோட தங்கச்சி, வந்துட்டீங்களா அண்ணி, உங்களை பார்க்கத்தா வேக வேகமா ஓடி வந்தேன். என்னாச்சு பவி? அண்ணி, எங்க காலேஜ்ல இருந்து டூர் கூட்டிட்டு போறாங்க அண்ணி, எல்லோரும் போறாங்க, எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு அண்ணி. நாளைக்கு தான் பணம் கட்டுறதுக்கும் கடைசி நாள், உங்களுக்கு தான் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கும்ல, எனக்கு ஒரு 3,000 ரூபாய் மட்டும் கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லும்போது மீனா மனசுக்குள்ள, என்னது 3,000 ரூபாவா? குடும்பம் இருக்க நிலைமையில இது தேவையில்லாத செலவு, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன அண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னை தவிர எல்லோருமே போவாங்க, நான் மட்டும் போகாம இருந்தா நல்லாவா இருக்கும், ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டா. மீனாக்கும் வேற வழி இல்லாம 3,000 ரூபாய் எடுத்து கொடுத்தா. தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மீனா ஆபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்பி போனா. ஆபீஸ்க்கு போன மீனாவுக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு போன் வந்துச்சு. கூட வேலை செய்யற தோழி சீதா கிட்ட, சீதா வீட்டுல ஏதோ பிரச்சனை போல, போன் வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு வேக வேகமா வீட்டுக்கும் போனா. வீட்டுக்கு போன மீனா பதட்டமா, அத்தை யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா, இங்க பாரு மீனா, கரண்ட் பில்லு கட்டாதனால வீட்டுல கரண்டே இல்ல, போன் இல்ல, டிவி இல்ல, நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், சரி சரி சீக்கிரமா போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்து. மீனாவும் கரண்ட் பில்ல கட்டுறதுக்காக போனா. அப்ப மனசுக்குள்ள, இதுக்காகத்தான் என்ன அவசர அவசரமா வர சொன்னீங்களா, இத நான் ஆபீஸ் முடிஞ்சிட்டு வரும்போதே கட்டிருக்கலாமே, இப்போ என்னோட அரை நாள் லீவும் போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கரண்ட் பில்ல கட்டிட்டு வீட்டுக்கும் வந்தா. அப்ப பவித்ரா வீட்டு வாசல்ல சோகமா நின்னுட்டு இருந்தா. அத பார்த்த மீனா, என்னாச்சு பவி, ஏன் சோகமா இருக்க? அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல, எங்க காலேஜ்ல இருந்து
டூர் கூட்டிட்டு போறாங்க. அங்க வரவங்க எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அண்ணி. நல்லா மேக்கப்பும் போட்டு வருவாங்க. ஆனா என்கிட்ட தான் நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்ல. அம்மா கிட்ட போய் காசு கேட்டேன் அண்ணி. அம்மா தான் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. அப்படின்னு கேக்கும்போது மீனா, பவி உங்ககிட்ட தான் ஏற்கனவே நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தியே, அத போட்டுட்டு போலாம்ல. அண்ணி, அதெல்லாம் காலேஜுக்கு போட்டுட்டு போற மாதிரி இருக்கு. டூருக்கு போகும்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போட்டா தானே நல்லா இருக்கும். எனக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் கொடுங்க அண்ணி. இப்படியே ரொம்ப அடம்பிடிச்சு மீனா கிட்ட இருந்து 2000 ரூபாவையும் வாங்கிட்டா. அப்ப மீனா, இன்னும் கையில 6000 ரூபாய் தான் இருக்கு, இத வச்சு இந்த மாசம் எப்படித்தான் சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அடுத்த நாள் காலையில மீனா வழக்கம் போல வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆபீஸ் போறதுக்காக வேக வேகமா கிளம்பி ரூம்ல இருந்து வந்தா. ஹாலுக்கு வந்த மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அங்க ஏசிய ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அத பார்த்த மீனா, என்ன மாமா இது? அம்மாடி மீனா, வெயில் காலம் வேற வந்துருச்சு. வீட்ல சுத்தமா இருக்க முடியலமா. அதுதான் கோடை ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. முன்பணமா 2500 ரூபாய் கட்டினா மட்டும் போதும், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இந்த ஏசிய கொடுத்தாங்க. நான் விடுவனா? அவங்கிட்ட அடிச்சு பேசி 2000 ரூபாய் தான் முன்பணம் கொடுப்பேன்னுட்டு சொல்லி வாங்கிட்டும் வந்துட்டேன். மீதி பணத்தை எல்லாம் மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிடலாம் மீனா. அத கேட்ட மீனாவுக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க மாமா, 2000 ரூபாவா? இப்பவே கொடுக்கணுமா? அட ஆமா மீனா, இப்பவே கொடுக்கணும். அது மட்டும் இல்ல மீனா, ஃபிட்டிங் பண்ற சார்ஜ கூட பேரம் பேசி குறைச்சிட்டேன். நீ 2000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். அத பார்த்த மீனாவுக்கு வேற வழி இல்லாதனால 2000 ரூபாவையும் எடுத்து கொடுத்துட்டு அவசர அவசரமா ஆபீஸ்க்கும் கிளம்பி போனா. அங்க பாஸ் முன்னாடியே நின்னுட்டு இருந்தாரு. என்ன மீனா நினைச்சிட்டு இருக்கீங்க? வர வர உங்க பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. நேத்து பார்த்தா ஆஃப் டே லீவ் எடுத்துட்டு போயிருக்கீங்க. இப்போ 9 மணிக்கு வர வேண்டிய ஆபீஸ்க்கு 10 மணிக்கு வரீங்க. என்ன ஐடியால தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா தயக்கத்தோட, சாரி சார், வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுதான் லேட்டு. வீட்டு வேலையெல்லாம் வீட்லயே வச்சுக்கோங்கம்மா. அது ஆபீஸ் வேலையில பாதிக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். ஏதோ கடைசி 1 வருஷமா நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இனிமேல் உங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்க வேலை இருக்காது பாத்துக்கோங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவங்க எம்டியும் அங்கிருந்து போனாரு. அதுக்கப்புறம் மீனா அழுதுகிட்ட நின்னுட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த சீதா, விடு மீனா, உன் வீட்டு பிரச்சனையெல்லாம் நீ மனசுல போட்டுட்டு இருக்கிறனாலதான் உன்னால வேலையிலயும் கவனம் செலுத்த முடியல. சரி வா மீனா, வெளியில போய் ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம், உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது மீனா மனசுக்குள்ள, என்னது ஜூஸா? அதுவே 30 ரூபாய் வரும். இப்ப இருக்கிற நிலைமையில அது கூட செலவு பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இல்லடி எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து போனா. எனக்கு பிடிச்சது கூட என்னால வாங்க முடியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுட்டு அன்னைக்கு வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கும் போனா. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, சமைச்சிட்டா இருக்க? சரி சரி, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? இல்லத்த, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் முடிச்சிட்டேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா போகாம அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ மீனா கிட்ட, அம்மாடி மீனா, இன்னைக்கு சொந்தக்காரங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கம்மா, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சிருக்காங்கம்மா, கல்யாணத்துக்கு வேற போகணும். என்கிட்ட நல்ல புடவையே இல்ல மீனா. வரவங்கெல்லாம் நல்ல புடவை கட்டிட்டு வருவாங்க, நம்மளும் நல்ல புடவைய கட்டிட்டு போனாதானே மரியாதையா இருக்கும். எனக்கு புடவை வாங்கறதுக்கு ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு மீனா அப்படின்னு சொல்லும் போது மீனா, நானும் பத்திரிக்கைய பார்த்தேன் அத்தை, இந்தாங்க 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்தா. அப்போ மீனா மனசுக்குள்ள, குடும்ப சூழ்நிலைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. காலையில தான் இவங்களுக்கு மருந்து மாத்திரைன்னு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா. இப்படியே ஒரு வாரமும் போகுது. ஒரு நாள் மீனா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பேக் செக் பண்ணி பார்த்தா. மாசம் முடிய இன்னும் 10 நாள் இருக்கு, கையில இந்த 1000 ரூபாய் தான் இருக்கு, புதுசா எந்த செலவும் வராம இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா. அப்போ உள்ள வந்த ரவி,
மீனா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா சீக்கிரம் கொடு மீனா அப்படின்னு கேட்கும்போது மீனா கிட்ட இருந்ததே அந்த 1000 ரூபாய் தான். மீனா கோபத்துல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? பணம் காய்க்கிற மரம் மாதிரி தெரியுதா? ஆளாளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினா. அப்போ அத கேட்ட ரவி, உன்கிட்ட 2 மாசமா காசு வாங்கிட்டு இருக்கறனாலதான் இப்படி பேசுற. நீ ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேங்கிற தலகணத்துல இருக்க. ஒரு முக்கியமான வேலைக்கு அப்ளை பண்ணணும் தான் உன்கிட்ட காசு கேட்டேன். இனிமேல் உன் காசு எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போனா. அப்ப மீனா, ஐயோ ஏதோ ஒரு டென்ஷன்ல அவர்கிட்ட கத்திட்டனே. அப்போ ஆபீஸ்க்கும் டைம் ஆயிருச்சு. சரி, எதுவா இருந்தாலும் சாயங்காலமா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்க்கும் கிளம்பி போனா. மீனா வேலைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே மீனா ஆபீஸ்ல இருந்து ஒரு போனும் வந்துச்சு. அத கேட்ட அதிர்ச்சியான குடும்பம் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்க. அப்போ மீனாவுடைய ஃப்ரெண்டு சீதா நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப ரவி, மீனாக்கு என்னங்க ஆச்சு? மீனாக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. உங்க யாராவதுக்கு தெரியுமா? நீங்க எல்லோருமே அவளை பணம் காய்க்கிற மரம் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட செஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு, நீங்க கேட்கும் போதெல்லாம் காசையும் எடுத்து கொடுத்துட்டு, இப்படி இவ்வளவு பிரஷரை தாங்கிட்டு இருந்தனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆபீஸ்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே உள்ள அந்த டாக்டரும் வந்தாங்க. இங்க பாருங்க, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இது அவங்களுக்கு தான் பிரச்சனை. இனிமேல் அது அவங்கள கவனமா பாத்துக்கோங்க. அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போனாங்க. எல்லாம் பதறி அடிச்சுட்டு மீனாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. அப்போ ரவிய பார்த்த மீனா, என்னையும் மன்னிச்சிடுங்க ரவி, நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுதான். என்கிட்ட இருந்ததே அந்த 1000 ரூபாய் மட்டும்தான். நீங்க ரொம்ப நாளா ஒரு கெடிகாரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க. அத வாங்குறதுக்கு தான் அந்த பணத்தையும் வச்சிருந்தேன். இந்தாங்க ரவி அப்படின்னு அந்த பிறந்தநாள் பரிசையும் எடுத்து கொடுத்தா. ரவி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நேரம் இருக்காது. உங்களுக்கும் கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற மாதிரி வேலை கிடைக்கும். அப்போ அத கேட்ட ரவி, என்ன மன்னிச்சிடு மீனா, நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பொறுப்பு இல்லாம நடந்துட்டேன். நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைய தெரிஞ்சு நான் ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போயிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் மீனா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்டான். அதுக்கப்புறம் லக்ஷ்மி, சண்முகம், பவின்னு 3 பேரும் அவங்களுடைய தப்ப புரிஞ்சு மன்னிப்பையும் கேட்டாங்க. கொஞ்ச நாள்லயே ரவி நினைச்ச மாதிரியே நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு. வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சான். அப்ப மீனாட்ட, மீனா, நீ வேலைக்கு போன வரைக்கும் போதும் மீனா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அம்மாவும், ஆமா மீனா, நாங்களும் குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்காம உனக்கு செலவு வச்சுக்கிட்டே இருந்தோம். இப்பதான் ரவிக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லும் போது மீனா, அத்தை, நான் வேலைக்கு போறது எனக்கு சுமையில்ல, அது என்னோட சுயமரியாதை கூட. வீட்டு வேலை செய்யும் போது கூட நீங்க எல்லோருமே எனக்கு இப்ப உதவி செய்றீங்க. இப்ப எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, வேலைக்கு நிம்மதியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மறுபடியும் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள்லயே அந்த குடும்பத்தோட கஷ்டமும் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. வீட்ல ஆதரவு இருக்கும்போது பெண்களுக்கு வீட்டு வேலையோ அலுவலக வேலையோ பெரிய சுமையாகவே தெரியாது. அன்னைக்கு காலையில ஏல மருமக மீனா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, அடடே உள்ள வா கோமதி அப்படின்னு சொல்லும் போது பக்கத்து வீட்டு கோமதியும் உள்ள வந்தாங்க. உன்னை பாக்கணும் தான் வந்த லக்ஷ்மி. ஆமா, உன் பையனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டியாமே, என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரியே பணக்கார பொண்ணு கிடைச்சிருச்சா என்ன? திடுப்புன்னு கல்யாணத்தவே முடிச்சுட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா மீனாவை பார்த்து, என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் உள்ள காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் உள்ள போனா. சரி சரி லக்ஷ்மி, எங்க உன் பணக்கார வீட்டு மருமக? ஆமா, எவ்வளவு பவுன் கொண்டு வந்தா அப்படின்னு ஆர்வமா கேக்கும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, என்னது பணக்கார வீட்டு பொண்ணா? இதோ இப்ப போனாலே ஒருத்தி, அவதான் என் மருமக. என்ன லக்ஷ்மி சொல்ற? இப்ப போனவளா? நான் கூட புதுசா வேலைக்காரிய சேர்த்திட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு நக்கலா சொல்லி சிரிச்சா. நல்லா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? இந்த ஊரே என்ன பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கு. என்னாச்சு லக்ஷ்மி? ஏதோ என் பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ணத்தான் பாப்ப, குறைஞ்சது 100 பவுனாவது வச்சிருக்கணும்னு அப்படி இப்படின்னு சொன்ன. கோமதி, உனக்கு தான் தெரியுமே எங்க வீட்ல அப்பனும் பையனும் சீர்திருத்தவாதியான்னு. நம்ம வீட்டுக்கு
ஏழை பொண்ணுதான் மருமகளா வரணும்னு பேசி வச்சு இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவகிட்ட ஒரு பவுனு கூட இல்ல, எல்லாமே என் தலை எழுத்து அப்படின்னு லட்சுமி அம்மா புலம்பிட்டு இருக்கும்போது மீனா காஃபி எடுத்துட்டு வெளியே வந்தா. ஏமா, வரும்போது நீ என்னதான் கொண்டு வந்த? ஏங்க, இந்த உலகத்துக்கு வரும்போது யாரும் எதுவும் கொண்டு வர மாட்டாங்க, நீங்க மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு கிண்டலா பேசிட்டு அவ உள்ளயும் போனா. லக்ஷ்மி கிட்ட, என்ன லக்ஷ்மி, ஏழை பொண்ணுன்னு சொன்ன, இப்படி திமிரு பிடிச்சவளா இருக்கா? ஆமா கோவதி, இவகிட்ட ஒன்னும் இல்லாட்டி கூட வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. எல்லாம் நீ கொடுக்கற இடம்தான் லக்ஷ்மி, வைக்கிற இடத்துல வச்சா இப்படி பேசுவாளா என்ன அப்படின்னு ரொம்பவே வெறுப்பேத்துற மாதிரி பேசினாங்க. அப்ப உள்ள வந்த ரவி, வாங்கத்த, எப்ப வந்தீங்க? சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் மீனா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா. அப்போ அத பார்த்த கோமதி, லக்ஷ்மி, எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கதான் நடக்குது. என்ன கோமதி சொல்ற? உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் தனியா பேசுற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு முக்கியமாயிட்டாளா அப்படின்னு லக்ஷ்மிக்கு கோபம் வர மாதிரி பேசினாங்க. போச்சு போ, சொத்தெல்லாம் உன் பையன் பேர்ல தானே இருக்கு, கண்டிப்பா உன் பையனை மயக்கி தனியா கூட்டிட்டு போவா பாரு. என்ன சொல்ற கோமதி? நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா என்னதான் பண்றது? லக்ஷ்மி, இதுவே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தானா அவளே நிறைய சொத்து வச்சிருப்பா, உன் சொத்து மேல ஏன் ஆசைப்பட போறா? அது மட்டும் இல்லாம உன் பையனை பாரு, நீ இங்க இருக்க, உன்னை விட்டுட்டு பொண்டாட்டி கிட்ட போய் தனியா பேசிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு நல்லா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருந்த ரவியும் மீனாவும், மீனா, நாளைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், அவங்க எப்பொழுதுமே உன்னை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பரிசை வாங்கி கொடுத்தோம்னா உன் மேல இருக்கிற கோபமும் குறையும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மீனா, சரிங்க, இந்த யோசனையும் ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கோமதி, இங்க பாரு லக்ஷ்மி, அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. பணக்காரி தான் உன் வீட்டுக்கு நிறைய பணத்தையும் கொண்டு வருவா, உன் சொத்து மேல ஆசையும் படமாட்டா அப்படின்னு சொல்றத கேட்ட லக்ஷ்மியும், நீ சொல்றத கூட கரெக்ட் தான் கோமதி, ஆனா அவங்க 2 பேத்தையும் எப்படி பிரிக்கிறது? லக்ஷ்மி, அவளை பார்த்தாலே பணத்துக்கு ஆசைப்படுறவ மாதிரி தான் இருக்கா. அவளை போய் மிரட்டி பணத்தை தர, என் பையனை விட்டு போயிடுன்னு சொல்லிப்பாரு, கண்டிப்பா போயிடுவா. அவ்வளவு சீக்கிரம் சும்மா அவளை ஒத்துக்க மாட்டா. நீ பணத்தாசிய காட்டு. சரி கோமதி, இதுவும் நல்ல யோசனை தான், நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்படின்னு 2 பேரும் ஒரு திட்டமும் தீட்டினாங்க. மறுநாள் காலையில மீனாவும் ரவியும், அம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட கொடுத்தாங்க. அப்ப ரவி, அம்மா, உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ரவி, இத நீ பண்ணதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனாவை தேடி வந்த லக்ஷ்மி அம்மா, யா மீனா, சொல்லுங்கத்த, இன்னைக்கு என்னோடைய பிறந்த நாள், அதனால நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது மீனா சந்தோஷத்துல, சொல்லுங்கத்த, கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் தரேன், இங்க பாரு, நீ என் பையனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு ஒன்னும் புரியாம திரு திருன்னு முழிச்சா. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், என் பையனை விட்டுட்டு போயிடு. மீனாவுக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சரிங்கத்த, உங்க பிறந்த நாள் ஆசைய கண்டிப்பா நான் நிறைவேத்துறேன், நான் உங்க பையனை விட்டுட்டு போயிடுறேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பணத்துக்காகத்தானே கல்யாணம் பண்ணனேன்னு சொன்ன. ஆமா, பணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணன. இந்த சொத்து எல்லாம் உங்க பையன் பேர்ல தானே இருக்கு. சட்டப்படி நான் டைவர்ஸ் வாங்கினா ஜீவன அம்சமா உங்க பையனுடைய பாதி சொத்து வேணும்னு கேப்பேன். நீங்க எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நீங்க கேக்குற விவாகரத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு மீனா சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவ என்ன சட்டம் கிட்டமெல்லாம் பேசுறா, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, வேலைய பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கோமதிய சந்திச்சாங்க. அப்ப கோமதி ஆர்வத்தோட, என்ன லக்ஷ்மி, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா? உன் மருமக பணத்தை வாங்கிட்டாளா? என்னது, பணம் வாங்கிட்டாளா? அவ என் சொத்தவே கேக்கறா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா சொல்றத கேட்ட கோமதியும், நிஜமாவே
இப்படியெல்லாம் இருக்கா என்ன? ஆமா கோமதி, அவ சொல்ற மாதிரி தான் இருக்கு. நான் கூட போன்ல இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். லக்ஷ்மி, அவ கொஞ்சம் ஆபத்தான ஆளுதான். இந்த பிளான் வேண்டாம் அப்படின்னு அடுத்த திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. எத்தனை திட்டம் போட்டாலும் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு நாள் மீனா மதியம் 12 மணிக்கிட்ட இருக்கும். வீட்டையெல்லாம் ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, உனக்கு எப்ப என்ன வேலை செய்யணும்னு தெரியாதா? இந்த நேரத்துல போய் ஒட்டடை அடிச்சுட்டு இருக்க? இதெல்லாம் அப்பா அம்மா இருந்து சொல்லி கொடுத்திருந்தா தெரியும். உனக்கு எங்க போய் புரிய போகுது அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவி, என்னாச்சுமா? ஏன் மீனாவை திட்டிட்டு இருக்கீங்க? டேய், மதிய நேரத்துல யாராவது ஒட்டடை அடிப்பாங்களா? இந்த நேரத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 6 மணிக்கு விளக்கு பொருத்துற நேரமா பார்த்து வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமா அவ மேல பழியையும் தூக்கி போட்டாங்க. என்ன மீனா இதெல்லாம்? காலையிலேயே பண்ணிருக்கலாம்ல. ஏங்க, அத்தையும் மாமாவும் 2 பேரும் வயசானவங்க. அவங்க இருக்கும்போது ஒட்டடை அடிச்சுன்னா அது அவங்களுக்கு அலர்ஜியா இருக்காதா? அது மட்டும் இல்லாம மாமாவுக்கு ஆஸ்துமாவும் இருக்கு. அதனால தான் அவங்க 2 பேரும் வீட்ல இல்லாத புது ஒட்டடை அடிச்சேன். அன்னைக்கு 6 மணிக்கு கூட்டினதுக்கு காரணமும் அவங்க வீட்ல இல்லாதனாலதான். அம்மா, மீனா எதை செய்தாலும் உங்க நல்லதுக்கு தாமா பண்ணுமா. நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மா அப்படின்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உள்ள போனா. அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவள என்ன பண்ணாலும் தப்பிச்சர்றா. கொஞ்ச நாளும் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வெளியே நின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வந்த சண்முகம் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்னங்க ஆச்சு? எந்திரிங்க, யாராவது வண்டிய கூப்பிடுங்களேன் அப்படின்னு கத்தும்போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஓடி வந்தாங்க. மீனாவும் ரவியும் கூட வெளியே வந்தாங்க. அத பார்த்த மீனா, ஏங்க, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப தூரமா இருக்கு, உடனே அங்க போக முடியாதுங்க. முதல்ல மாமாவுக்கு முதலுதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, என் புருஷன் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாரு, ஆஸ்பத்திரிக்கு போக வேடான்னு சொல்ற? அவரை சாக வைக்கணும்னு நினைக்கிறியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் புருஷனை பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா மனசுக்குள்ள, இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு முதலுதவியும் செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே சண்முகமும் சரியாயி கண் திறந்து பார்த்தாரு. அப்போ அங்க இருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நல்லது மீனா, சரியான நேரத்துல முதலுதவி பண்ணி உன் மாமனாரை காப்பாத்திட்டியே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்க்கா. ஒருத்தர் ஆபத்துல இருந்தா முதலுதவி பண்றது ரொம்ப முக்கியம். அப்போ லக்ஷ்மி அம்மாவை பார்த்து, இப்படியே 10 கிலோமீட்டர் அவரை எடுத்துட்டு போயிருந்தா என்ன ஆகுறது? ஏதாவது ஆயிருந்தா உங்க பணத்தால கூட அதை சரி செய்ய முடியாது அப்படின்னு லக்ஷ்மி அம்மாட்ட கோவமா பேசிட்டு உள்ள போனா. இவ சொல்றது கூட கரெக்டு தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அதுக்கப்புறம் மீனா மேல இருக்கிற கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் மீனாவை பார்க்க ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க. அப்ப மீனா, உள்ள வாங்கம்மா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு மீனா ஆர்வமா அந்த வயசான அம்மாவை உள்ள கூப்பிட்டாங்க. அப்போ உள்ள இருந்து வெளியே வந்த லக்ஷ்மி அம்மா கொஞ்ச நேரம் அவங்கள முறைச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம், அடடே, நீங்க என் டீச்சர் தானே, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அத்தை, இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவங்க என்னுடைய டீச்சர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க வீட்டுலதான் இருப்பேன், சாப்பிடுவேன், படிப்பேன். எப்படி டீச்சர் இருக்கீங்க? ஆமா, இங்க எப்படி அப்படின்னு கேக்கும்போது அப்ப டீச்சர், என் புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என் பசங்க நீ என்ன சொத்தா சேர்த்து வச்சிருக்க அப்படின்னுட்டு என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அத்தை, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ள போனா. அப்படியா? ஆனா நீங்க ஏன் மீனாவும் பக்கம் வந்திருக்கீங்க? என் பசங்க என்ன துரத்தி விட்டப்போ எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருந்த. அப்ப மீனா தான் என்ன பார்த்துட்டு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லித்தர டீச்சர் வேலையும் வாங்கி கொடுத்தா. அவனால தான் இப்ப நான் நல்லா இருக்கேன். அந்த ஆசிரமத்துல இருக்க எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு மீனா தான் காரணம். அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்
அப்போ அத கேட்ட லக்ஷ்மி அம்மா, டீச்சர், அவளே ஒண்ணும் இல்லாதவ, அவ எப்படி மத்தவங்கள பாத்துப்பா? அவளே சரியான பணப்பைத்திய புடிச்சவ. என்னது, மீனா பணத்தாசை பிடிச்சவளா? நாங்க இருக்க அனாத ஆசிரமமே அவங்க வீடுதான். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை அனாதை ஆசிரமமா மாத்திட்டா. நான் மட்டும் இல்ல, அம்மா அப்பா இல்லாத அனாதையா இருக்கிறவங்க நிறைய பேரு அங்கதான் இருக்காங்க. அந்த வீட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு வர பென்ஷன் பணத்தை கூட எங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளுக்காக ஒரு 100 ரூபாய் கூட செலவு பண்ணிக்கிட்டதே இல்ல அப்படின்னு சொல்றதையெல்லாம் கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு உண்மை புரிஞ்சுது. டீச்சர், இதெல்லாம் உண்மைனா அவன் ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள வந்த சண்முகமும் ரவியும், ஆமா லக்ஷ்மி, மீனா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுதான். ஆனா அவளுக்கு காசு பணத்து மேல எல்லாம் எப்பவுமே ஆசை கிடையாது. காசை விட அன்புதான் முக்கியம் நினைச்சா. அதனால தான் அவளை ரவிக்கு கல்யாணம் பண்ணியே வச்சேன் அப்படின்னு மீனாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ உள்ள இருந்து வந்த மீனாவை பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடு மீனா, உன்னை பத்தி எதுவுமே தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பணம் தான் முக்கியம் நினைச்சேன். ஆனா நீ இந்த வயசுலயே புண்ணியம் பண்ணிருக்க. அந்த புண்ணியம் தான் அன்னைக்கு என் வீட்டுக்காரரையும் காப்பாத்திருக்கு அப்படின்னு மன்னிப்பையும் கேட்டாங்க. அப்ப மீனா, என்னையும் மன்னிச்சிடுங்கத்த, அன்னைக்கு விளையாட்டுக்கு தான் ரவியோட சொத்தையும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அன்னைக்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் ரவி கிட்ட சொல்லி எல்லாத்தையும் உங்க பேர்லயும் மாத்திட்டேன் அப்படின்னு டாக்குமெண்ட்டை எடுத்து நீட்டுனா. அப்ப லக்ஷ்மி அம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மீனா, பணம் முக்கியம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானும் உன் கூட சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு குடும்பமே சேர்ந்து ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னு முடிவு செய்தாங்க. பணம் காசை விட புண்ணியமே நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது பெரிய சொத்து.